Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய கஸ்டம் டேட்டா வேலிடேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. All right, so first of all, ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ண வேண்டிய இந்த செல் ரேஞ்ச் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கஸ்டம் டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி, இந்த ரேஞ்சில் கம்ப்ளீட்டாக நமக்கு நம்பர் மட்டும்தான் என்ட்ரி ஆகணுமே தவிர டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ கம்ப்ளீட் செல் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் டேட்டா டூல்ஸ் குரூப்பில் டேட்டா வேலிடேஷன் அங்கே அலோவில் நம்ம கஸ்டம் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலாவில் நமக்கு இப்போ தேவை என்னென்னா வெறும் நம்பர் மட்டும்தான் என்ட்ரி ஆகணும். ஸோ ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு இஸ் நம்பர் ஃபங்க்ஷனும் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணாலே போதும். செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கவனித்து பார்த்தோம்னா இந்த செல் ரேஞ்சில் இதுக்கப்புறம் நம்ம நம்பரை என்ட்ரி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பர்ஃபெக்டாக என்ட்ரி ஆகும். இதே நம்ம டெக்ஸ்ட் ஏதாவது என்ட்ரி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு அங்கே எரர் அலர்ட் தான் கண்டிப்பாக வரும். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்டோட நேம். ஸோ இந்த செல் ரேஞ்சில் நமக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது. முதல்ல இந்த செல் ரேஞ்சில் வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் என்ட்ரி ஆகணுமே தவிர வேறு எந்த விதமான டேட்டாவும் பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகக்கூடாது. அண்ட் அதே மாதிரி என்ட்ரி ஆகிற டெக்ஸ்ட் அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் என்ட்ரி ஆகணுமே தவிர ஸ்மால் லெட்டரில் லோவர் கேஸில் என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ முதல்ல வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் என்ட்ரி ஆகணும்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம ஈக்குவல் டு இஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வேல்யூ. ஸோ எந்த செல்லோ அந்த செல்லை நம்ம ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த செல்லில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வரும். இல்லை ஒரு வேளை நம்பர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஸோ ரொம்ப சிம்பிள், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். அண்ட் கம்ப்ளீட் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பரை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளீட் செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் டேட்டா வேலிடேஷனில் அலோவ் எனி வேல்யூக்கு பதிலாக நம்ம கஸ்டம் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ண அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம கண்ட்ரோல் வி கொடுத்து என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த விதமான எரர் அலர்ட்டும் வராது. இன்கேஸ் நம்ம நம்பர் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே எரர் அலர்ட் வரும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செல் ரேஞ்சில் நமக்கு என்ட்ரி ஆகக்கூடிய டெக்ஸ்ட்டு கேபிட்டல் லெட்டரில் என்ட்ரி ஆகணும், அதாவது அப்பர் கேஸில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தேவை இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிள், அப்பர் கேஸில் ஒரு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈக்குவல் டு அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஆனால் நாம் இந்த அப்பர் ஃபங்க்ஷனை எந்த ஃபங்க்ஷனோட கம்பைன் பண்ணி ஆகணும்னா எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனோட கம்பைன் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஈக்குவல் டு எக்ஸாக்ட். ஸோ இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனோட வேலை என்னென்னா ரெண்டு டெக்ஸ்ட்டை கம்பேர் பண்ணுறது தான் இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ ஆர்குமெண்ட்டே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், ரெட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன், கேப்ஸில் கொடுக்குறேன். அண்ட் கம்பேர் பண்ண வேண்டிய ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், சேம் ரெட் அப்படிங்கிறத கொடுக்குறேன், ஆனால் கொஞ்சம் லோவர் கேஸில் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, இதே அந்த ரெண்டாவது டெக்ஸ்ட்டையும் நம்ம கம்ப்ளீட்டாக ரெட் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கேப்ஸில் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு டெக்ஸ்ட்டும் கம்பேர் பண்ணும்போது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால அங்கே என்ன வரும், ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ தான் பார்த்திங்கன்னா ஆஸ் எ ரிசல்ட்டாக வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை அப்பர் ஃபங்க்ஷனோட கம்பைன் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள், தெளிவாக கவனிங்க. ஈக்குவல் டு எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாரு, கம்பேர் பண்ண வேண்டிய ரெண்டு டெக்ஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாரு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் 1 அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஜார்ஜ் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செல் ரெஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். அண்ட் டெக்ஸ்ட் 2ங்கிற ஆர்குமெண்ட், கம்பேர் பண்ண வேண்டிய அந்த டெக்ஸ்ட் 2ங்கிற ஆர்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்பர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக அப்பர் ஃபங்க்ஷனோட வேலை என்ன, எந்த செல்லை ஆஸ் அ ரெஃபரன்ஸாக கொடுக்குறோமோ அந்த செல்லில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை கேபிட்டல் லெட்டரில் சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, அப்போது டெக்ஸ்ட் 1 ஆர்குமெண்ட்டில் இருக்கிறது ஸ்மால் லெட்டர்,
டெக்ஸ்ட் 2 ஆர்குமெண்ட்டில் இருக்கிறது கேபிட்டல் லெட்டர். அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆச்சுனா தான் நமக்கு ட்ரூங்கிற ரிசல்ட் வரும். மேட்ச் ஆகலைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்னா ஃபால்ஸ் தான் ஆஸ் ரிசல்ட்டாக வரும். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்ன தான் வரும்னா ஃபால்ஸ் தான் ஆஸ் ரிசல்ட்டாக வரும். ஓகே, இதே நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் கேப்ஸில் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அங்கே ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் தான் பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதுக்காக ஜார்ஜ் தான் டைப் பண்ண அவசியம் இல்லை. எந்த டெக்ஸ்ட் நம்ம கொடுத்தாலும் சரி அது கண்டிப்பாக அங்கே என்னவாக இருக்கணும்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஸ்மாலில் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு அங்கே ஃபால்ஸ் தான் ஆஸ் ரிசல்ட்டாக வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த செல் ரேஞ்சில் நமக்கு டெக்ஸ்ட் மட்டும்தான் வரணும் அண்ட் அதே மாதிரி வரக்கூடிய டெக்ஸ்ட் நமக்கு கேப்ஸில் மட்டும்தான் வரணும். ஓகே, ஸோ நம்ம எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணி ஆகணும் அண்ட் அதே மாதிரி வந்து இஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம and ஃபங்க்ஷனை என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம and ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ and ஃபங்க்ஷனில் லாஜிக் 1 லாஜிக் 2 லாஜிக் 3. ஓகே, ஸோ லாஜிக் 1 ஆர்குமெண்ட்டில் இந்த கம்ப்ளீட் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் லாஜிக் 2 ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம இஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் B2ங்கிற இந்த செல் ரெஃபரன்ஸே கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அண்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது இங்கே என்ட்ரி ஆகிறது டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கணும் அண்ட் அதே மாதிரி அதுவும் கேப்ஸாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனை Ctrl+X கொடுத்து கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் டேட்டா வேலிடேஷனில் ஏற்கனவே இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணலாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் இந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட்டாக இங்கே நம்ம ஃபார்முலாவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வரது பார்த்திங்கன்னா நம்பர் என்ன ஆகக்கூடாது என்ட்ரி ஆகக்கூடாது அண்ட் அதே மாதிரி என்ட்ரி ஆகிற டெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரில் என்ட்ரி ஆகக்கூடாது, கேப்ஸில் மட்டும்தான் என்ன ஆகணும் என்ட்ரி ஆகணும். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா கோர்ஸ் நேம். ஸோ இந்த செல் ரேஞ்சில் நமக்கு வரக்கூடிய கோர்ஸ் நேம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 20 கேரக்டர்ஸ்க்கு மேலே போயிடக்கூடாது, அதாவது 20 எழுத்துக்கு மேலே என்ன ஆகிடக்கூடாது போயிடக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு லென் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிறது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் டெக்ஸ்ட். ஸோ அந்த ஆர்குமெண்ட்டில் அந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஸ் தென் 20 எழுத்துக்குள்ளே தான் எனக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இங்கே ட்ரூ வரதுக்கான காரணம் இங்கே ஒரு எழுத்து கூட இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கோர்ஸோட நேம் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அடோபி ப்ரீமியர். ஓகே, அடோபி ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ட்ரூ வருது பிகாஸ் 20 கேரக்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது, 20 எழுத்துக்குள்ளே தான் இருக்குது. ஒருவேளை அடோபி ப்ரீமியர் ப்ரோ அண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே என்ன வரும் ஃபால்ஸ் தான் ஆஸ் அ ரிசல்ட்டாக வரும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை Ctrl+X கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் செல் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் தேவையில்லை. ஸோ இந்த கம்ப்ளீட் செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் டேட்டா வேலிடேஷனில் கஸ்டம் டேட்டா வேலிடேஷன் அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே. ஸோ இங்கே கவனித்து பார்த்தோம்னா சேம் அடோபி ப்ரீமியர் ப்ரோ அண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த 20 கேரக்டர்ஸ் க்ராஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகாது அந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகாது. இதே நம்ம அடோபி ப்ரீமியர் ப்ரோ 20 கேரக்டர்ஸ்குள்ளே தான் என்ட்ரி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக என்ன ஆகும் அக்செப்ட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா டேட் ஆஃப் ஜாயின். ஸோ டேட் ஆஃப் ஜாயினில் மண்டே டு சாட்டர்டே. ஓகே, ஸோ இந்த டேட் மட்டும்தான் என்ன ஆகணும் என்ட்ரி ஆகணுமே தவிர சண்டே என்ன ஆகக்கூடாது என்ட்ரி ஆகக்கூடாது. சண்டேயோட டேட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு என்ன ஆகக்கூடாது என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப சிம்பிள், நம்ம ப்ரீவியஸாக நிறைய இடத்துல இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ ஈக்குவல் டு வீக் டே ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ வீக் டே ஃபங்க்ஷனில் நமக்கு 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர். ஓகே, சீரியல் நம்பரில் நம்ம எந்த செல்லில் டேட்டை என்ட்ரி பண்ணுவோமோ அந்த செல்லை நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் உண்டு. அதில் நம்ம என்ன பண்ணலாம் மண்டே த்ரூ சண்டே. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க, மண்டே த்ரூ சண்டே அப்படின்னும் போது 7 நாள் கணக்கு வந்துடுது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடைசியாக லெஸ் தென் 7 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். பிகாஸ் மண்டே த்ரூ சண்டே அப்படின்னும் போது 7 நாள் கணக்காயிரும். லெஸ் தென் 7 அப்படின்னும் போது 6 நாளோட என்ன ஆயிரும்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஓகே, மண்டே டு சாட்டர்டே மட்டும்தான் அந்த மாதிரி டேட்டு மட்டும்தான் இங்கே என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சண்டே டேட் என்ட்ரி பண்ணலாம். ஸோ 1st of August. ஓகே, ஸோ 1st August பார்த்தோம்னா 2021. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபால்ஸ் பிகாஸ் இது ஒரு சண்டே. ஓகே, இதே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சாட்டர்டே என்ட்ரி பண்ணுறோம் லைக் வந்து 7th of August வந்து சாட்டர்டே அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும் அக்செப்டபுள் தான். ஸோ ட்ரூ, கவனித்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஓகே, ஸோ சேம் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் சேம் Ctrl+X கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் டேட்டா வேலிடேஷன் கஸ்டம் டேட்டா வேலிடேஷன் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டைரெக்டாக போயிட்டு
1st ஆகஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே என்ன வராதுன்னா என்ட்ரி ஆகாது. ஓகே, ஸோ இதே வந்து நம்ம 7th ஆஃப் ஆகஸ்ட் இல்லை 5th ஆஃப் ஆகஸ்ட் ஏதாவது வேறு டேட்டு சண்டே இல்லாமல் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே என்ன ஆகும், நமக்கு என்ட்ரி ஆகும். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா கோர்ஸோட ஃபீஸ். ஸோ இந்த செல் ரேஞ்ச் வந்து நமக்கு எப்படி வேணும்னா, கோர்ஸோட நேம் வந்து கொடுத்துட்டாங்க, டைப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செல்லை ஃபில் பண்ணிட்டாங்கன்னா கோர்ஸ் ஃபீஸுங்கிற இந்த செல்லை என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். ஒருவேளை கோர்ஸோட நேம் கொடுக்கலையா, அப்போ இந்த செல்லில் என்ன பண்ணக்கூடாது, டைப் பண்ணக்கூடாது. அப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னா ஈக்குவல் டு இஸ் blank அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நல்லா தெளிவாக கவனிங்க. வெறும் இஸ் blank அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செல் வந்து blank-ஆக இல்லை, அதனால வந்து அது தப்பு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது, நமக்கு வந்து அது blank-ஆக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நாட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நாட் இஸ் blank. ஓகே, கடைசியாக நாட் அப்படிங்கிறதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது blank-ஆக இருந்துச்சுன்னா அது வந்து தப்பு, blank-ஆக இல்லைன்னா அது வந்து ட்ரூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா blank-ஆக இல்லை, ஸோ ஃபில் பண்ணியிருக்கு, அப்போ இங்கே என்ன வந்திருக்கு, ட்ரூ வருது. ஒருவேளை blank-ஆக இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன வரும், கண்டிப்பாக அங்கே ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சேம் ஃபங்க்ஷனை Ctrl+X கொடுத்து கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் டேட்டா வேலிடேஷன் கஸ்டம் சேம் ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த blank டீல் பண்ணுறதுனால இங்கே இக்னோர் blank இருக்கு இல்லையா, இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அன்செக் பண்ணி ஆகணும். ஒருவேளை இது வந்து செக்கில் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டாக போயிடும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த கோர்ஸ் நேம் ஃபில் பண்ணியிருக்கு, இந்த செல் ஃபில் ஆகிருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஒருவேளை வந்து இப்போது இந்த செல் பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகலை, இப்போ இங்கே போய் நம்ம எதாவது கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே என்ன வரும், எரர் தான் வரும். ஓகே, பிகாஸ் இந்த செல் ஃபில் பண்ணல. ஒருவேளை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற ஏதோ ஒரு கோர்ஸ் நேம் கொடுத்துருக்குறோம், ஃபோட்டோஷாப் அப்படின்றது நம்ம ஏதோ ஒரு கோர்ஸ் நேம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ கண்டிப்பாக இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஃபீஸை நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி பண்ணலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு செல் வந்து ஃபில் பண்ணியிருந்தால் தான் இந்த செல் ஆக்டிவ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனையும் பார்த்திங்கன்னா ஆஸ் அ டேட்டா வேலிடேஷனாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம அப்ளை பண்ண டேட்டா வேலிடேஷன் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு செல்லோ இல்லை கம்ப்ளீட் செல் ரேஞ்சோ, அந்த செல் ரேஞ்சோ செல்லையோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு சேம் டேட்டா வேலிடேஷனில் போய்ட்டு கிளியர் ஆல் கொடுத்து நம்ம அப்ளை பண்ண கம்ப்ளீட் டேட்டா வேலிடேஷன் நம்ம என்ன பண்ணலாம், அங்கேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிங்க, டேட்டா வேலிடேஷனில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட், செட்டிங்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.